மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோம் பார்த்துட்டிங்கன்னா சங்கு கோவிலுக்கு. மைடியர் மக்களே வந்தாச்சு. இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த உடனே என்ட்ரியில் சத்தியோதயம் ஒரு ஸ்டார் போட்டு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டு கருடாழ்வார் இவர் வந்து 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற துளசி மடத்துக்கு போகணுமா, அங்கே இருக்கு பாருங்கள், அதுக்கு போகணும். அதை முடிச்சுட்டு அங்கே சங்கு இருக்குது, அதை ஒரு 7 ரவுண்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணர் இருக்காராம், அவரை பார்த்துட்டு நம்ம இந்த பிரார்த்தனையை முடிச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து கோவில் மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மெடிடேஷன் சென்டர். ஆக்சுவலாக இங்கே வந்தால் பீஸ்ஃபுல்லாக தியானம் பண்ணுறதுக்கான இடம் அப்படிங்கிறத வந்து கட்டாயம் சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. இது வந்து இந்த சங்கெல்லாம் வச்சு ஒரு 8 மாதம் தான் ஆகுதான். இப்போ தான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாலுமே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம ஒரு இடத்துல வந்து ஜாலியாக அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். சரி போவோம். அண்ட் தென் இப்போ வந்து சங்கு நோக்கி போகிறோம். இப்போ இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் போகணும், இப்போ இப்படியே சுற்றலாம். எங்கிருந்து சுற்றணும்? இதில் 1 2 இங்கே தான் பாரு, 2 போட்டிருக்கேன். ஆமாம் 3 4. ஆக்சுவலாக வந்து இதை வந்து ஒரு 7 ரவுண்டு சுற்றணும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 7 சக்கரம் நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற அந்த 7 சக்கரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அமைப்பில் வந்து இந்த சங்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சக்கரங்கள் மூலாதாரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அநாதா, விஷுத்தா, ஆஜ்னா, சஹசிராரா, குதிஷ்டா. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருடாழ்வாரை கும்பிட்டுட்டு அடுத்தது துளசி மடத்தை 3 சுற்று சுற்றிட்டு இங்கே வந்து 7 சுற்று இந்த சங்கு. இது வந்து ஒரு குட் எனர்ஜி, நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து இந்த பக்கத்தில் போய் க்ளோஸ்அப்பில் வந்து இந்த சங்கை வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க சொன்னதை வந்து ஒபே பண்ணிட்டு க்ளோஸில் போய் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டார் வடிவம், இந்த ஸ்டாருக்கு நடுவில் வந்து பார்த்திட்டிங்கன்னா சங்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல ஃபீல், நல்லா இருக்குது. பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்ப அமைதியாக, யாருமே இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு வந்து இதுக்கு வந்து இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மலையில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் போகும்போது பௌர்ணமி அன்னைக்கு போக சொல்லுவாங்க. அது காரணம் மலை பிரதேசங்களில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இங்கேயும் இது வந்து கடம்பூர் ஹில்ஸில் இருக்கிறதுனால இந்த மலைப்பகுதியில் வந்து இந்த சங்குக்கும் வந்து ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல மெடிடேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 சுத்தம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ராதேகிருஷ்ணர் இருக்காப்லையா, அவரையும் பார்த்துருவோம். வெள்ளடிக்கலாமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டனை பெல் அடிக்க மாட்டேங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு துளசி மடம் வச்சுருக்குறாங்க 27 நட்சத்திரத்துக்கும். இந்த 27 நட்சத்திரத்தில் நம்மளுது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி நின்று கும்பிட சொல்லியிருக்காங்க. அது ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. 27 நட்சத்திரம். ஃபஸ்ட்டு இங்கே அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. இந்த மாதிரி 27 நட்சத்திரம் இருக்குது. இதில் உங்கள் நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள்
எவ்வளோ அழகாக ராதே கிருஷ்ணர் இருக்காப்புல அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இந்த கோவிலுக்கு பார்த்துட்டிங்கன்னா காலையிலேயே வந்து 2 பேரும் கிளம்பி வந்த உடனே பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறையா தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. இந்த தகவலின் அடிப்படையில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நார்மலான ஒரு கோவில் கிடையாது. இது வந்து ஒரு தியானம் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்த பொறுத்தளவுக்கு மெடிடேஷன் சென்டர். அதாவது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்மளோட இன்னர் சோலை வந்து எப்படி எனர்ஜி படுத்துறது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இங்கே வந்து சொன்னாங்க. பட் ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது. அப்படி அந்த ஒரு விஷயந்தான். மெடிடேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன விஷயம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து இடம் வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா தான் அந்த இடத்த வந்து நல்லா மெடிடேட் பண்ணுறதுக்கு கரெக்டான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அதுக்கு தகுந்த இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்டாயம் வந்து மெடிடேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இடமா இருக்குது. இப்போ வந்து நம்ம கூட தமிழ் வந்தாப்புல, தமிழ்கிட்டையும் கேட்போம். எப்படி ஃபீல் பண்ண தமிழ்? இது வந்து நம்ம தன்னிலை அறிவதற்கும் நமது 6வது அறிவை தாண்டி 7வது அறிவை தூண்டுவதற்கும் ஒரு திறவுகோலாக அது இருக்கும். ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து வரும்போது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா என்ட்ரி போட்டுட்டு தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. எப்போ காலையில் வந்து ஸ்டார்ட்டுங்க? காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் அலோட் பண்ணுவாங்க. அப்புறம் திரும்பி 1:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. லஞ்ச் டைம் திரும்பி 2:30 ஓப்பன் பண்ணிட்டுருவாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 5:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இங்கே வந்து தங்கறதுக்கும் இடம் இருக்குது அப்படின்னு ஸ்டே பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டு வச்சிங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். புக்கிங் கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குதுங்க. நம்ம ரிசப்ஷனில் வாங்கிக்கலாங்க. ரிசப்ஷனில் வந்து வாங்கிக்கலாம். முன்னாடி ஒரு போர்டு போட்டுருக்குமா? அதில் இது இருக்குமா? அதில் இருக்கும், பார்க்கலாங்க. மேபி இருக்கலாம். சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சாஸும் நுங்கி போட்டு உள்ளே வரக்கூடாதுங்க. ஓ சரி. சாட்ஸ் லுங்கி போட்டு வரக்கூடாது. ஆமாங்க. ஓகேங்க. இன்கேஸ் வந்துட்டாலும் இங்கே வாங்கிக்கலாமா? அதாவது லுங்கிக்கு இது உங்களுக்கு அவைலபிள் வச்சு? வேஷ்டி வாங்கிக்கலாங்க. வேஷ்டி வாங்கிக்கலாங்க. ஓகேங்க. வரவங்களுக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்களா? புக் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. புக் பண்ணிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி. எப்போ ஃபங்க்ஷன் நடக்குங்க? பௌர்ணமி ஏகாதசிங்க. பௌர்ணமி ஏகாதசி ஃபங்க்ஷன் நடக்கும். ஆமாங்க. உங்கள் பேருங்க? ஜடேருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, சிவனோட பேர். மக்களே, இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ ஜீவன். இங்கே வந்து விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே போட்டிருக்கு. இங்கேயே வந்து கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அதாவது வந்து இங்கே ரூம் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கால் பண்ணிங்கன்னா ரூம் புக் பண்ணிக்கலாம். மக்களே, இங்கே வந்து நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஒரு கோவிலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர வேண்டாம். ஒரு மெடிடேஷன் சென்டராக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கோவிலாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்தீங்கனாலும் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்தளவுக்கு வந்து பூர்த்தி ஆகாது அப்படின்னு தான் சொல்லுவேன். மேஜராக வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே மெடிடேட் பண்ணுறதுக்கான இடம் அதுதான் மெயின். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. See you.